இன்றைக்கு உங்களுக்கான தேவனுடைய பணித்துளிகள். யோவான் 4ஆம் அதிகாரம் 8 மற்றும் 10 வசனங்கள் முடிய. அப்பொழுது சமாரிய நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு கிறிஸ்து அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். இயேசு கிறிஸ்து அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தையானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். ஆமேன். சமாரிய நாட்டாளாகிய அந்த பெண்ணிடம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாகத்துக்கு தா என்று கேட்கிறார். உண்மையிலே ஆண்டவராகிய மெசியாவுக்கு இருந்தது சரிகிற பிரகாரமான தண்ணீர் தாகமா? இல்லை பிரியமானவர்களே, அவருக்குள் இருந்தது ஆத்தும தாகம். ஏனென்றால் அந்த பெண் 5 புருஷர்களை கொண்டும் இன்னும் திருப்தி இல்லாத ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்தாள். அந்த பெண்ணின் ஆத்துமாவை மீட்டு கொள்ளவும் அவளுக்கு நித்திய ஜீவனுக்கான வழியையும் அவர் தெரிவித்தார். அந்த மகிழ்ச்சியை பெற்ற அந்த ஸ்திரீ மூலம் அந்த கிராம மக்கள் அநேகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இன்றுமாம் கூட அநேக மக்கள் தங்கள் ஆத்துமாவை அழிவுக்கு கொண்டு போகக்கூடிய பலவிதமான தாகத்தோடு கூட ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பண ஆசை, இச்சைகள், பொருளாசை, மோகம், ஆடம்பரம், இப்படிப்பட்ட அநேக தாகத்துக்கு உட்பட்டு சிக்குண்டு இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அழிவில் இருக்கும் ஆத்துமாக்களை மீட்டுக்கொள்ளதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாடுபட்டு மரித்து உயிரோடு கூட எழுந்திருக்கிறார். ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்றுதானே அவர் நீடிய பொறுமையோடு கூட காத்து கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இப்படிப்பட்ட தாகத்தோடு கட்டப்பட்டிருக்கிறீர்களா? பயப்படாதீர்கள். இயேசு கிறிஸ்து அண்டை வாருங்கள். அவர் உங்களை ஜீவ தண்ணீரால் நிரப்புவார். அப்பொழுது உங்கள் மூலம் அநேகர் கிறிஸ்துவண்டை வருவார்கள். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லையே. ஆமேன். God bless you all.